இவர்களை துப்புரவாய்க்கும் அடைந்து உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கு சன்மார்க்காய் வளரவும் தேவனும் நீதி உள்ளவர்களாய் ஒருமித்துவாரை இவர்கள் இருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று இதற்காக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஒன்றுமில்லாதிருக்கையில் சர்வ அனைத்தையும் படைத்த தேவனே, படைத்தவைகளை ஒழுங்குபடிய பின்பு முது சாய்படியே படைக்கப்பட்ட மனிதனிலிருந்து பெண்ணை உருவாக்கி அவர்களை ஒன்றாக இணைத்து உலகத்தினால் ஒருமைப்படுத்தி அவர்களை ஒரு காலம் விருந்திவிடக்கூடாது என்று கற்பித்து அருளினீர். கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தையும் ஞான உலகத்தையும் காட்டத்தக்கதாய் துவாக நிலவியை மேன்மையான ரகசியமாக நிறுத்தீர். கிறிஸ்து தமது மனமாட்டிய திருச்சியில் கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தமது சொந்த சரீரமாக அதை போஷித்து காப்பாற்றும் போல இந்த கணவன் ஒரு வசந்தபடி தன் மனைவியில் அன்பு பெறுவோம். இந்த பெண்ணும் தன் கணவனிடத்தில் அன்பும் பட்சமும் உண்மையும் பணிவும் உள்ளவளாய் இருக்கவும் எப்பொழுதும் அமைதியும் அடக்கமும் சமாதானம் உள்ளவளாய் தேவ பக்தியுள்ள பெண்களை பின்பற்றவும் உமது அடியாராகிய இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும். கர்த்தாவே, இவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் ஒரு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்துள்ளோம். ஆதியிலே நமது ஆதி தாய் தந்தையாகிய ஆதாம் ஏவாள் என்பவரை சிருஷ்டித்து வாகத்தினாலே இணைத்து பரிசுத்தமாக்கின சர்வவல்ல தேவன், நீங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் தமக்கு பிரியமாய் நடந்து உங்கள் ஜீவனால வரைந்தும் பரிசுத்த அன்புள்ள ஒருமித்து வாழ தம்முடைய அருள் செல்வத்தை உங்கள் மேல் பொழிந்து உங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, அருமையான மணமக்கள் எலிசா, சைமன், ரஞ்சிதா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை வாழ்த்துகிறோம். இவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து எல்லா விதமான சந்தோஷத்தை சமாதானத்தை இவர்கள் பெற்றளவுக்கு ஆண்டவர் துணை செய்வாராக. அருமையான வேலையிலும் இரு வீட்டாரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மணமக்களை ஆசீர்வதிப்படியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிற திரு ஜெய்சீலன் ஐயா அவர்கள் நேசத்தில் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வீட்டாரின் சார்பாக வெளியே வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல இந்த நாளிலும் நமக்கு அருமையான மணமக்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார் திரு ஜெபக்குமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் இரு வீட்டாரின் சார்பாக நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களோடு பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது அருமையான மணமக்களை வாழ்த்த போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து, அருமையான மணமக்கள் மட்டும் அமர்ந்திருப்பார்கள். நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஆசீர்வதியும் கர்த்தரே ஆண்டவரே என்கிற பாடலை யாரும் பாடுவோம். தயவு செய்து வெடி சத்தம் நீ கேட்கலாம், உற்சாகம் போட்டாச்சு அமைதியோடு இருக்கக்கூடிய அவங்களோட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் என்கிற பாடலை பாடுவோம். Yeah.
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த தகப்பனே, அன்பான பிள்ளைகளை வாழ்த்தி பாடினோம். அன்பு பிள்ளைகள் பல்லாண்டு வாழ்ந்து எல்லா இன்பத்தையும் பெற்று சுகத்தோடு பலத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுங்க. இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளவே இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் விடவே உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. உட்கார்வோம். இப்பொழுது அருமையான மணமக்களுக்கு ஆலோசனையாக ஜெபக்குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது இறை செய்தியை கொடுப்பார். நல்ல மணமக்கள் எலிசா, சைமன், ரஞ்சிதா என்கிற தமிழர்களே தேவனுடைய சமூகத்திலே இணைக்கப்பட்டு குருவானவர் ஆசீர்வாதத்தின்படி தேவன் நம்மை பிள்ளைகளை வழிநடத்தி வந்தார். நாளிலும் மணமக்களை வாழ்த்தி ஆண்டவர் என கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். செய்கிற தலைவர் ஐயா அவருக்கு என்னுடைய உள்ளான அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற குருவானவர் சபை ஊழியர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதிக நேரம் எடுக்கவில்லை. மணமக்களை நாம் எல்லாரும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினால் எல்லாரும் ஒரே வழியில எப்படி வாழ்த்துவார்கள் என்றால், இன்று போல் இன்றும் வாழ்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை நான், இன்று போல். இன்று எப்படி இருக்கிறார்கள்? அன்பாக இருக்கிறார்கள். இதைதான் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அன்போடு இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம எதிர்பார்ப்பு. ஐயா அவர்கள் திருமாங்கலத்தை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் நன்றாக கேட்டிருக்கலாம். இந்த திருமாங்கலத்தை அணிக்கும் எலிசா, சைமன், இதை அணிந்து கொண்ட ரஞ்சிதா, இவர்கள் இருவரும் உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்கவும் வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பினை என்ன செய்ய வேண்டுமா? நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஆசீர்வாதம். இந்த பூமியிலே அழியவே அழியாதது நிலைத்து இருப்பது மூணு தான். இந்த உலகத்திலே அழியவே அழியாது நிலைத்து இருப்பது மூன்றே தான். நம்முடைய பிள்ளைகளுடைய தலைப்பும் தலைப்பும் அதுதான். மூன்றே அழியவே அழியாது. இதுதான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த மூன்று நிலைத்திருக்கிறது. இதுல எது பெரியது? அன்பே பெரியது. அன்பு அவ்வளவு பெரியது. அதற்கு நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று வகையிருக்க முடியாத புத்தி கட்டாத அன்பு. அந்த அன்பு யாரு? ஆண்டவர் ஜீசஸ். ஆண்டவர் நம்மை அன்பு கூறுகிறார். அவருடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறினார். அந்த அன்பு தெய்வத்திலே நாம் நிலைத்து இருந்தால் உங்களுடைய குடும்பத்திலே அன்புக்கு குறைபாடு இருக்கவே இருக்காது. அன்பு என்கிற பஞ்சம் உங்க வீட்டிலே இருக்கவே இருக்காது. நீங்கள் காரணம் என்ன? ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இதனால் யோவான் நற்செய்தியாளர் 15வது அதிகாரத்திலே மணமக்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்லுகிற வார்த்தை, யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. திருப்பி சொல்லுங்க, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. யார் சொன்னா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை யார் எழுதினார்? யோவான் என்கிற சீடன். அந்த யோவான் என்கிற சீடன் ஆண்டவர் மீது அதிக அன்பு உள்ளவர். அந்த அன்பு சிலுவையின் கடைசி வேளையிலும் அவரோடு இருந்தது. அவருடைய தாயே உன்னுடைய மகன் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். அந்த அன்புக்கு இந்த பூமியில எல்லாரும் ஓடிவிட்டார்கள் சீடர்கள். ஒரே ஒரு சீடன் தான் கடைசி வரைக்கும் நின்றார். அவர்தான் அன்பு சீடன் யோவான் என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறோம். அந்த அன்பை சீசன் தான் யோவான் நற்செய்தியிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு பக்தன் ஒருவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவருடைய அன்பை எழுதுவதற்கு ஒரு பேனா வேணும் என்று சொல்கிறான். ஒரு பேனா இருந்தால் மை வேணும், இங்கு வேணும். இன்னைக்கு யாரெல்லாம் இங்கு பேனா எழுதிருக்கீங்க? யாராவது வச்சிருக்கீங்களா? இல்ல. அன்னைக்கு நம்முடைய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கு பேனா தான் இருந்துச்சு. நம்முடைய பிள்ளைகளுடைய கையில மைக்கரை இருந்துச்சு, ஃபவுண்டன் பென். அந்த ஸ்கூல்ல ஹீரோ பென் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? அந்த பேனா பேரு ஹீரோ பென். மூடி தங்கத்துல இருக்குன்னு நீங்க யாராவது ஹீரோ பென் வச்சிருக்கோமா? அதுல ஃபவுண்டன் என்று சொல்றாங்க, நீரூற்று. அதுல மை வந்து
அப்படி நீரூற்றுகளை போல பொங்கி எழுதி கொண்டு இருக்கும். அங்கே எல்லாருடைய மாணவருடைய கரத்துல ரத்தக்கரை இருக்கிறது. மைக்கரை இருந்தது. அந்த மையில எழுதுவதற்கு இந்த பூமியில உள்ள எல்லா தண்ணியையும் மையாக்க மை வேண்டும் என்று சொல்கிறார். கடல் மை, கடல் தண்ணி, ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, எல்லா தண்ணியும் மையாக்குகிறார். அப்ப பேனா வேணும்னா எல்லா மரமும் பேனாவாகிறது. வாழை மரம், தென்னை மரம், பனை மரம், இந்த மரம், ஆலமரம், எல்லா மரத்தையும் பேனாக்குகிறார். இன்னொன்று என்ன வேணும்? பேப்பர் வேணுமே. அப்ப என்ன சொல்கிறார்? ஆகாயத்தை பேப்பர் ஆக்குகிறார். எல்லா ஜலமும் மையானாலுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் பேனாவனாலுமே ஆகாயத்தை தாளாக்கி அதிலே எல்லாம் எழுதினாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலே எல்லாம் எழுதினாலும் அன்பர் அன்பை எழுதி தீர்க்க அன்பர் இன்று யார்தான் உண்டு? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என்னை சார். நம்முடைய அன்பர் அவர்தான் இயேசு. அவர்தான் அன்பா இருக்கிறார். உங்களுக்கு அன்பை கொடுத்த தெய்வம் அவர்தான். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இரண்டு பேரையும் வாழ்த்தும் போது என்ன வாழ்க்கையும் தெரியுமா? அன்றிலும் பேடுபோல் ஒன்றிட்டு வாழ. அன்றில் என்கிற பறவை, பேடு என்கிற துணை பறவை, ரெண்டும் துணை பிரியாது தோகையும் ஆது நீருரை மகண்டி புணர்ச்சி போல என்று சொல்லி இலக்கியத்திலே ஒரு பறவையை சொல்லி இருக்கிறது. ஒரு தாமரை மலர்கிற இந்த குளத்திலே ஒரு ஜோடி பறவை, அன்றில் பறவை ஜோடியாக போய்விடலாம். ஒரு தாமரை மலர் அதை குறிக்கிடுகிறது. அதில் ஜோடியாய் போகும்போது அதை குறிக்கிடும் போது ஒருத்தர் வலது பக்கம் போகணும், ஒருத்தர் இடது பக்கம் போகணும், சேர்ந்து போக முடியாது. அந்த சிறிய இடைவெளியை கூட அந்த பறவை தாங்கிக் கொள்ள முடியாதாம். அவ்வளவுக்குரிய நெருக்கமான பறவை தான் அன்றிலும் பேடும். இதே நான் சொல்லி நான் வாழ்த்துகிறோம். ஆங்கிலத்திலே சொல்லுவோம் அன்பு பறவைக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர் தெரியுமா? சொல்வீங்களா? என்ன பறவை? வீட்டுல வளர்ப்பீங்க லவ் பேர்ட்ஸ். நீங்க லவ் பேர்ட்ஸா இருக்கணும். எலிசா, சைமன், ரஞ்சிதாவும் இன்னைக்கு லவ் பேர்ட்ஸா இருக்காங்க. லவ் பேர்ட்ஸ்க்கு எப்பவும் லவ் பேர்ட்ஸா இருக்குமா? சில நேரம் கோபம் வந்துருவேன். அதுக்கு பேர் ஹங்கிரி பேர்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஹங்கிரி பேர்ட்ஸ் ஆகக்கூடாது. நம்முடைய திருமுறை சொல்கிறது கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் வரலாம், ஆனால் சூரியன் அடைவதற்குள்ளாக என்ன செய்யணுமா? கோபம் தனியே கிடவுது. ஒருவர் எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது யாரும். கோபம் வரலாம், பைபிள போட்டுருக்கு. ஆனால் சூரியன் அடைவதற்குள்ளாக. சூரியன் எப்போ அடைகிறது? மாசத்துக்கு ஒருக்காவா? வாரத்துக்கு ஒருக்காவா? இல்ல, அன்னைக்கே அடைகிறது. உங்களுடைய படுக்கை அறை வரைக்கும் உங்களுடைய கோபம் போகக்கூடாது. அதுவேதான் சூரியன் அடைவதற்குள்ளாக உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே உங்களுடைய படுக்கை அறை அன்போடு இருக்கிறதற்கு நிலைத்திருப்பதில் நான் அந்த அன்பை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டுடைய அன்பினை நிலைத்து இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய படுக்கை அறையிலே அந்த அன்பு குறைவுபடாது. உங்களுடைய இல்லற வாழ்க்கை என்றும் நிலைத்து இருக்கும். ஒரு டீஸ்பூன் கூட ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? குறைவு வைக்க கூடாது. என்கிட்ட ஒரு கடிதம் வச்சிருக்கேன். தூரத்துல பார்த்தா உங்களுக்கு ஏதோ தெரியுது. இங்கிலாந்து லெட்டர், ஒரு கடிதம். இந்த கடிதத்துல எழுதியிருக்கீங்களா? யாராவது அன்னைக்கு எழுதியிருப்பாங்க, பாட்டி காலத்துல எழுதியிருப்பாங்க. யாராவது கடிதம் எழுதுறது இல்லைன்னு கடிதத்துல வாங்கி யாரும் போடல, தபால் கார்டுல, போஸ்ட் பாக்ஸ்ல. அது எப்படி ஆரம்பிப்போம் தெரியுமா? அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அருமை அம்மா அப்படின்னு ஆரம்பிப்போனே. இன்னைக்கு செல்போன் வந்துருக்குனேன். யாராவது செல்போன்ல அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்து அப்படி யாராவது பேசுறோமா? பேசினா உலகமாக தான் நடிப்பு நடிக்கலாம் பாருங்க பாருங்களேன். இன்னைக்கு நடிப்புங்கிறாங்க. அன்னைக்கு உண்மையாகவே செயலில் இருந்துச்சு. எடுத்து எழுதணும். அன்பும் பண்பும் என்கிற வார்த்தை குடும்பங்களிலே பெருகி இருந்தது. இன்னைக்கு இந்த அன்பு என்ன செய்துவிட்டது? குறைந்து போய்விட்டது. சங்க காலத்துல தலைவனும் தலைவியும் ஒரு தோழனும் தோழியும் என்கிற ஒரு உறவுகள் உண்டு. அதுவே இவர்கள் காதலும் காதலியுமாக சங்க காலத்திலே அவர்கள் இணைந்திருந்தார்கள். அப்பொழுது சில காலங்கள் உண்டு. பொழுது, சிறு பொழுது, பெரும் பொழுது, காற்காலம், குளிர்காலம், கோடை காலம். இன்னைக்கு நம்ம கோடை காலத்துல இருக்கிறோம். அதே போல குளிர்காலத்துல
இவருடைய இல்லற வாழ்க்கையை திருமணம் நடந்ததாம். தலைவனுக்கும் தலைவிக்கும், அதாவது காதலனுக்கும் காதலி கல்யாணம் முடித்து விட்டார்கள். இப்பொழுது அந்த அன்பு தலைவனுக்கு அன்பு மனைவி என்ன கொடுத்தா தெரியுமா? வேப்பங்காயை கொடுத்தா. வேப்பங்காய் கசந்து கிடக்குன்னு அதை இலக்கியங்களாக சொல்றா பாருங்க. வேப்பின் பைங்காயின் தோழி தரிலே தேங்கும் கட்டி இருக்கிறது, பாரி பரம்பில் பனிச்சுவை தென்னி தைய திங்கள் தண்ணிய தரிலும் வெய்ய உவர்க்கும் எங்கீர் ஐயற்றார் அன்பின் பாலை. அன்பின் பாலை என்று முடிக்கிறார். அன்புக்கு இப்படிப்பட்ட அன்புதான் இருக்கிறது என்று முடித்து விட்டார். என்ன காரணம் என்றால், வேப்பங்காய கோடை காலத்தில் அல்ல, ஒரு கோடை காலத்திலே கொடுக்கிறார். கோடை காலத்திலே அன்பு தலைவனுக்கு அன்பு மனைவி ஒரு வேப்பங்காயை கொடுத்தாங்க. அதை கடிக்கிறான், பால் வழியே கடிக்கிறான். தேங்காவை கடிச்சாம எப்படி இருக்கும்? பால் வடியும்ல. அதே போல் தேங்காய் சீவு போல இருக்குது அப்படின்னா, ஒரு தேங்காவை கடிச்சதை போல எனக்கு சுவை இருக்கிறது என்று சொன்னான். அதே மனைவிதான் அதே கணவனுக்கு குளிர்காலத்துல எத்தனை மாதம் வந்து ஒரு 6 மாசம் தான். அந்த 6 மாசம் இடைவெளியில அதே தலைவனுக்கு அதே மனைவி தோணி கொடுக்கிறா. ஒரு குளிர்ந்த தண்ணி, தேங்காய் தண்ணி போல இருக்கு, பாரி பரம்பில் பனிசுவை தண்ணி. ஒரு குளிர்காலத்துல உள்ள ஒரு பங்குனி மாசமும் மார்கழி மாசம் அந்த குளிர்ந்த தண்ணிய வாயில வச்சுட்டு ஒவ்வொரு உப்பு கை தீர்க்கிறான். அது சூடா இருக்குது, குளிர்ந்த தண்ணி, ஜில் வாட்டர். அதை துவருக்கு என்று சொல்கிறான். அதிலே அன்பு என்ன செய்துவிட்டது? டேமேஜ் ஆகிவிட்டது என்று சொல்கிறான். இந்த டேமேஜ் உலகத்திலே நடக்கிறது. ஆனால் ஆண்டவரில் நிலைத்திருந்தால் இந்த டேமேஜ் நடக்காது. எல்லாருக்கும் கேட்குதா? உங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அன்பு குறைபாடு வாழ்வின் இறுதி பரியந்தம் நிலைத்திருக்கும். இயேசு கிறிஸ்து அதே யோவான் நற்செய்தி நூலிலே அதே நற்செய்தியாளர் சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு கடைசி வரையிலும் அன்பு செலுத்தினார் என்று அவர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சீசர்களுக்கு யோவான் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை கடைசி வரை 1ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், இவ்வுலகத்திலிருந்து தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும். இயேசுவுடைய குணாதிசயம் என்ன? கடைசி வரையிலும் அவர் அன்புதான் கொடுத்தார். அதுதான் அவர் சொல்கிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் என் முன்னே நிறுத்தி நோக்குகிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். வலது பக்கத்துல யார் இருக்கா தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறார். இப்ப யாரு? ரஞ்சிதாவுக்கு வலது பக்கத்தில் யார் இருக்கா? வாழ்க்கை கணவர் துணை எலிஷா அன்பு இருக்கிறார். அதனால மாப்பிள்ளைக்கு பக்கத்துல மணமகளுக்கு வலது பக்கத்துல வைக்கிறோம். புரியுதா? நம்ம ஆண்டவர் எப்போது எங்க வலது பக்கத்துல இருக்கணும். அதுவே அருமையான மகன் எலிஷா சைவனுக்கு ஆண்டவர் துணையாக வலது பக்கத்தில் இருக்கிறார். தன்னுடைய கணவனை ஆண்டவன் என்று சொன்னார் சாரா. அதே போல ஆண்டவர் நமக்கு வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த இயேசு தான் உங்களுக்கு தேவை. இந்த இயேசுடைய அன்பு உங்களுக்கு வலது பக்கத்திலே வைக்கணும். இது வலது பக்கத்துல வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வீட்டுல இது குறைபாடு வரக்கூடாது. இதுக்கு என்ன பேரு? பிள்ளைகள் கவனிங்க, தெரியுதா உங்களுக்கு? ஆங்கிரி பேட்ஸ் சொல்லுவாங்க. இது ஆங்கிரி. ஆண்டவரை வலது பக்கத்துல நீங்க வச்சிருங்க. ஆண்டவரை வலது பக்கத்துல வச்சிருங்க. கர்த்தர் ஜெய் ஃபார் ஜீசஸ். ஆங்கிரி என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டு? நல்லா சாப்பிடலாம்னா? இனிப்பு பிடிக்காத ஆள் யாராவது இருக்கீங்களா? சுகர் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடலாங்க, தப்பு இல்லைன்னு கல்யாண வீட்டுல சொல்லுவாங்க. இனிப்பு பாயாசம் வைப்பாங்க. எனக்கு சுகர் இருக்கு, கொஞ்சம் ஒரு கிளாஸ் சாப்பிடு, ஒண்ணு கெட்டு போகாது, மாத்திரை போடுறதா சொல்லுவாங்க. ஆண்டவர் இருந்தால் உங்களுக்கு சுகர் இருக்காது, ஒரு வியாதி இருக்காது, அன்புக்கும் குறைவு இருக்காது. காரணம் ஜீசஸ் வலது பக்கத்தில் இருக்கிறார். அருமையான மகனுக்கு ரஞ்சிதாவுக்கு வலது பக்கத்திலே தன்னுடைய கணவர் இருக்கிறதை போல அவர்தான் ஆண்டவர். அவருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அவரை முதல் தரமாக வைத்திருந்தால் உங்களுடைய குடும்பத்திலே அன்பு குறைபாடு இருக்காது. முடிவு பரியந்தமும் தன்னுடைய வாழ்வில் அன்பு கூறிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அன்பை விதையுங்கள், அன்பை அறுவடை செய்யுங்கள். அன்பை விதைத்தால் அன்பை அறுவடை செய்வோம். நம் ஆண்டவர் நமக்கு அன்பை விதைக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார், வன்முறை விதைக்க சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு கணத்தில் அடித்தால் இன்னொரு கணத்தை காட்டுதான் சொல்லியிருக்கிறார். அன்பு தெய்வம் உங்களுக்கு வன்முறையை தூண்டவில்லை நம்முடைய ஆண்டவர். ஆகவே ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும்.
என்பதுதான் ஆண்டவருக்கு கொடுத்த இந்த ஆலயம். இந்த ஆலயத்துல ஆண்டவருக்கு விலைத்திருப்பது என்பது என்ன? ஆண்டவருக்கு முதல் மரியாதை, ஆண்டவருக்கு முதல் மரியாதை. இதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். உலகத்திலே சொல்லுவாங்க, அந்த அருமையான மகன்கள் சொல்லுவாங்க, எலிசா சைமன்ட்ட, சைமன் நீ தூங்கிட்டு இருக்கிறான், உனக்கு முன் வாசல் இருந்து உங்க அம்மா கதவு தடுக்கிறாங்க, பின் வாசல் இருந்து உன் மனைவி ரஞ்சிதா கதவு தடுக்கிறா, நீ எதை திறப்பா? முன் வாசலா பின் வாசலா? பிரிச்சு காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, நான் கண்ணை திறப்பேன். அது என்ன திறக்கணும்? ஆண்டவருக்கும் திருடம். அதுக்கப்புறம் அம்மாவும் ஈக்குவல் ஆயிடுவாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை வரவே வராது. காரணம் என்ன? மேலே பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். அவர் நான் வீண்மண் உண்டாக்கியவர். அவரிடத்தில் தான் எனக்கு ஒத்தாசை வரும். முதலாவது கண்ணை திறங்கள், ஆண்டவரை பாருங்கள், அவருக்கு தான் முதலிடம் கொடுங்கள். அவருக்கு முதலிடம் கொடுத்தால் உங்க வீட்டுல அன்புக்கு டேமேஜ் வராது. உங்க மாமியும் மருமகளும் அன்பா இருப்பாங்க, கணவரும் மனைவியும் அன்பா இருப்பாங்க, நாத்தனாரும் நையாரும் அன்பா இருப்பாங்க, எல்லாரும் வீட்லயும் கூடி வாழ்வாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி கோடியான ஆசீர்வாதம் வீட்டுல கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் அன்புக்கு அடையாளம். ஆண்டவர் தான் இந்த அன்புக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது மணமகன் வந்தார், எலிசா சைமன் வந்தோட முதல் மணி அடிச்சாங்க. இரண்டாவது பெண் ரஞ்சிதா வந்ததும் இரண்டாவது மணி அடிச்சாங்க. இப்போ இந்த ஆசீர்வாதம், ஆலயத்தின் திருமண ஆராதனை ஆசீர்வாதம் 100% யாருக்கு கிடைச்சிருக்கு? பெண் மாப்பிள்ளை. இதே போல நீங்க போற ஊர்ல உங்களுக்கு மணி அடிக்கும் ஆராதனைக்கு. அந்த ஆராதனையில 100 ஆசீர்வாதங்களை தரணும். ஆமீன் போட போக கூடாது, காணிக்கைப்பாடு போடும்போது போக கூடாது, பசங்க ஆரம்பிக்கும் போது போக கூடாது. இதுதான் முதல் தரம். கோயில் குளம் இல்லாத இடத்துல குடியிருக்காங்க. கோயில் எதுக்கு? மனசை கழுவணும். கோயில் மனசை கழுவுது. குளம் எதுக்கு? உடலை கழுவதற்கு, சுத்தத்தை சுத்திகரிப்பதற்காக ஒரு தப்ப குளமா இருக்கிறது, உடலை கழுவியதற்கு. அதே போல ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க மறக்காதீங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். எல்லாருக்கும் 100% பேப்பர்ல மார்க் வாங்கலாம் வாங்கியிருக்கிறேன். அவருக்கு மொபைல் பேட்டரியில 100% வேணும் விரும்பலாம். விரும்பலாம் இல்லையா? வீட்டு விட்டு வெளியில போகும்போது மொபைல் எடுக்கலாம், 100% பேட்டரி ஃபுல், முகம் ஹாப்பியா இருக்குங்க. பேப்பர்ல 100 மார்க் வாங்கலாம், எவ்வளவு மகிமையா இருக்கும் தெரியுமா? அப்படி வாங்க மாட்டான். அவன் பேட்டரி மட்டும் 100 வாங்கணும். அதே போல உங்களை இங்கே படைத்த ஆண்டவர் உங்களை மேலே குற்றி காமிக்கிறார். என் பிள்ளைக்கு அழகான ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தேன். அழகான குருவானவர் வந்தார். எவ்வளவோ கஷ்டப்பட்ட இந்த ஆலயத்தை, மகா கம்பீரமான ஒரு கோபுரத்தை உள்ள ஆலயத்திலே இன்னைக்கு கல்யாணத்துக்கு மட்டும் நிரப்பி இருக்கீங்க. என்னாலும் நிரப்பி இருக்கணும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மீண்டும் கொடுங்க. ஒரு வீட்டுல ஒரு நாள் குறைவே வராது, அன்பு குறைவு. அவருடைய ஆலயத்தை நிரப்புங்க. ஆண்டவர் கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் கட்டி கொடுத்த ஆலயம். ஆண்டவருக்கு 100% உடைய பேட்டரி ஃபுல்லா ஆகட்டும். ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. உங்க கருத்துல ஒரு பைபிள் இருக்கு பாருங்க. இதுதான் சீக்கன் வாழ்வு. தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு, கசட தபர வல்லினம், கஞ்சன நமன வெள்ளினம், எரல வளல இடையினம். அந்நிய பாசையா? இது தமிழ் பாசை. இந்த பைபிள்ல முதல் எழுத்து இருப்பாரு. முதல் பக்கம் இது எபிரேயம், கிரேக்கு, லத்தீன் 3 பாசையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. எபிரேய பாசை தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதை பைபிள் படிக்க முடியும். ஹீப்ரு தெரிஞ்சாதான் படிக்க முடியும். நீங்க சீக்கன் பாரு உங்களுக்கு தியாகி. அவர்தான் தியாகி. முதல் தமிழில் அச்சடிக்கப்பட்ட பரிசுத்த வேதம். உலக அளவிலே இந்த பரிசுத்த வேதத்தை நம்ம இந்திய மண்ணில வந்து தொப்பில கூல வாங்கி குடிச்சு நம்முடைய கரத்தில இடம் கொடுத்திருக்கிறாரு பரிசுத்த வேதத்தை. இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. வாழ்க்கையை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க, அலைகளையா ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க, பட்டம்லாம் பின்னாடி போடுறாங்க, ஆனா பரிசுத்த வேதத்தை கம்ப்ளீட் பண்ணல. நீங்க சீக்கன் பாடி இருந்திருந்தால் வேதனைப்பட்டிருப்பார். அவருடைய ஆத்மா மன்னிக்காது. நீங்க நம்ம பிள்ளைங்க யூடியூப்ல ஒரு பாட்டை போட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாயில கூட பிரஸ் பண்ண ஊத்தனாரி அவனுக்கு பேர் முழு நேரம் ஊழியக்காரன். பைபிளை கம்ப்ளீட்டே பண்ணல, இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம். வேதத்தை மறந்து விடாதீர்கள். ஒரு வேதத்தை ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த வேதத்தை ஆனா என்கேஜ்மெண்ட் நினைச்சாங்க பைபிளை கொடுக்கிறோம். எதுக்கு? கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னைக்கு
நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், ஆண்டுடைய அன்பு நிலைத்திருங்க, பக்கம் பக்கமாய் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்காத ஏமாற்று வேலை. ஆண்டுடைய சமூகத்தில் மொபைல 30 வரைக்கும் வச்சிருக்கோமே, குறைஞ்சாலும் சார்ஜிங் போட்டு என்ன செய்யணும், நோண்டிட்டு இருக்கிறோமே. அப்படி பைபிள் நோண்டுதமா இல்ல, தூக்கம் வந்துருக்குனே. பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க, வேதத்துக்கு இடம் கொடுங்க, ஆண்டுடைய ஆலயத்துக்கு இடம் கொடுங்க, ஆண்டுடைய அன்புக்கு இடம் கொடுங்க. உடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தமும் ஆண்டுடைய அன்பு உங்கள் வீட்டுல நிலைத்திருக்கும். அழியாதது நிலைத்திருப்பது மூன்றே மூன்று, இதிலே அன்பே பெரியது. அந்த God is love. உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு கூறுகிறார். உங்களுடைய சரீரத்திலே உன் மனைவியை நேசிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய மனைவியை பயபக்தியாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே அந்த அன்பு தெய்வம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆண்டுடைய வேதத்தை மறந்து விடாதீர்கள், ஆலயத்தை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கட்டளையும் உடைய வாழ்க்கையில் பேசுகிற அன்பையும் நிலைத்திருக்க அருள்புரிவராக எல்லாருக்கும் தேவசமாதானம் உயிரை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஒரு இணை செய்தியை நாங்கள் கொடுத்த மணமக்கள் கொடுத்து ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான மணமக்களும் தினமும் வேதம் வாசியுங்கள், ஜெபியுங்கள், ஆலயத்தை தேடுங்கள். ஆண்டவர் உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல பிரகாசிக்க செய்வார். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நேமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவன் மனைவியுமாய் இப்பொழுது சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான எலிசா, சைமன், ரஞ்சிதா இவர்களை ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தின் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்னென்றைக்கு ஜீவித்தர சமழுகிற உமது பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்தோടെ உலகத்துக்குள் புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள், நன்மையானவைகளை பற்றிக் கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள், பலவீனரை தாங்குங்கள், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரை அன்பு கூர்ந்து அவரை சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை கொண்ட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கு உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. யாவரும் எழுந்திருந்து பின்பவனியை பாடலாக. ஆனல்ல சோபனம் அன்பாக இயேசு என்கிற பாடலை யாவரும் எழுந்திருந்து பாடுவோம்.
அருமையான மணமக்கள் எலிசா, சைமன், ரஞ்சிதா கணவனுடன் நுழைவாகப்படி சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். இவர்களை எல்லா நன்மையினால் நிரப்பியிருக்கிறீர். தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல நீடித்த நாட்களில் கட்டளையிட்டு ஒரு மகிமையான குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல ஒரு பிரசன்னத்தை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா வாழக்கூடிய நல்ல கிருபைகளை கொடும். இன்றைக்கு இரு வீட்டாரும் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்களோ அதே அன்பு நாளுக்கு நாள் பெருகட்டும். இன்னைக்கு அருமையான மணமக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அதே சந்தோஷம் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுங்க. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.